بسم الله الرحمن الرحيم. சுன்னத் ஜமாத் எஸ்பி படினம். சுன்னத் ஜமாத் பள்ளியில தொப்பி இல்லாம தொழக்கூடாது என்ற அறிவிப்பலைகள் இருப்பதை போன்று தௌஹீத் ஜமாத் பள்ளியில எதுவும் எழுதி போடல. உங்க அமைப்பில் இல்லாதவர்களும் வேறு ஜமாத்தை சேர்ந்தவர்களும் இங்கு வந்து தொழுவதற்கு ஏதும் கட்டுப்பாடுகள் ஏதும் உண்டா, தாராளமாக வரலாமா என்ற சில ஐயங்கள் இருக்கிறது, தெளிவுபடுத்துங்கள். சுன்னத்து ஜமாத்துடைய பள்ளிவாசல்கள்ல தொப்பி இல்லாதவர்கள், 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றாதவர்கள் இங்கே தொழ வரக்கூடாது என்று எழுதி போட்டிருக்கிறார்கள். சுன்னத் ஜமாத்துடைய பள்ளிவாசல்கள்ல எல்லோரும் தொழ வரலாம் என்று சொல்லாம தொப்பி போடாம இங்க வரக்கூடாது, மதுஹபை பின்பற்றலைன்னா வரக்கூடாது என்று எழுதி போட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தௌஹீத் ஜமாத் இந்த பள்ளிவாசல்ல அது மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கா, எல்லாரும் வரலாமா என்று முதல் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதலாவது ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எஜமானன் அல்லாஹ், நிர்வாகிகள் அதனுடைய உரிமையாளர்கள் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னல் மசாஜித லில்லாஹ், எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுக்கே உரியன. அப்ப பள்ளிவாசலுடைய உரிமையாளன் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாசல்ல அவனை துதிக்க வரக்கூடியவங்களை தடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. நிர்வாகம் பண்றவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த மின்சாரத்தை ஏற்பாடு பண்ணுவது, இருக்கக்கூடியவங்களுக்கு வசதி செய்து கொடுப்பது, ஒழு செய்வதற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்வது, அதுக்குரிய இமாமும் மோதினார்களை நியமிப்பது, இந்த நிர்வாகம் பண்ற உரிமை தான் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. சுன்னத் ஜமாத்தா இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும் சரி, அவங்க அதுக்கு எஜமானர் ஆக முடியாது. பள்ளி வாசலுக்கு உரிமையாளன் அல்லாஹ்ங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதனால இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் யாரு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், இந்த பள்ளிவாசல்ல தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது என்று நம்ம என்ன செய்ய மாட்டோம், தடுக்க மாட்டோம். என்னடா நம்ம பள்ளியில் இது அல்லாஹ்வுடைய நிர்வாகம் நம்ம பண்ணுகிறோம், அவ்வளவுதானே தவிர அவர்களுடைய மறுமைக்கான வணக்கங்களை அவர்கள் செய்து கொள்வதற்கு நாம என்ன செய்யக்கூடாது, குறுக்க நிக்க கூடாது, தடுக்க கூடாது. இந்த பள்ளிவாசல்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுவதும் உள்ள தௌஹீத் ஜமாத்துக்கு கீழே 600 பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இருக்கிறது. இந்த 600 பள்ளிவாசல்கள்லையும் நம்ம யாரையும் தடுக்கிறது கிடையாது. எல்லாரும் வரலாம், இவங்க தான் வரணும் அவங்க தான் வரக்கூடாது என்றெல்லாம் எந்த விதமான கண்டிஷனு இந்த ஜமாத்துல கிடையாது. வரலாம், அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். மற்றவங்களும் இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடையது, யாரையும் தடுக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்களும் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா, நீங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்வதற்காக இப்ப சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய காபா ஆலயம் தான் பள்ளிவாசல்களே முதல் இடத்துல உள்ளது. அல்லாஹ்வுடைய ஆலயத்திலேயே முதல் இடத்துல உள்ளது எது? மஸ்ஜிதுல் ஹராம். அங்க இந்த குர்ஆன் ஹதீஸ், இந்த தர்கா இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய மக்கள் தான் அதை நிர்வாகம் பண்றாங்க. சவுதி அரசாங்கத்தில் தர்கா கிடையாது. சவுதி அரசாங்கத்தில் அங்க உள்ள மக்கள்கிட்ட இந்த பித மௌலுது பாத்தியா கத்தம் இதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கையோட நெருக்கமாக இருக்கிறவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. அவங்க இந்த மாதிரி போர்டு போட்டாங்கன்னு சொன்னா இவங்களாம் ஹஜ் செய்யலுமா? இந்த கொள்கையில உள்ளவங்க தான் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரணும்னு அவங்க ஒரு போர்டை மாட்டினான்னு சொன்னா சாபி மதுஹபுக்காரன் ஹஜ் செய்ய முடியுமா? ஹனபி மதுஹபுக்காரன் ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? இதுக்கு தடுத்தீங்கன்னா இங்க எல்லாரும் ஊட்டத்துக்கு போயிடலாம். ஹஜ்ஜிக்கு அங்கதான் போய் ஆகணும். ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் நம்ம அங்கதான் போய் ஆகணும். அப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு பள்ளியாசல்ல போர்டு போடுற மாதிரி அவனு ஒரு போட மாட்டி மதுஹபெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் இங்க வரணும் என்றால் எப்படி இருக்கும் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி அவங்க செய்ய காணும். அவர்கள் அந்த மாதிரிலாம் சிந்திக்காம யார் வேண்டாம் ஷியாக்கள் வரைக்கும் வர்றான், அவனை கூட தடுக்க மாட்டேங்கிறாங்க. சவுதியில ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஷியா கொள்கையில் உள்ளவங்க கூட வர்றான். அவன் என்ன செய்யறான், வணக்கம் செய்யறான். அவன் நீ வராது, ஈரான்காரன் யார் வரக்கூடாதுன்னு தடுக்கிறானா? ஈரான்ல இருந்து ஹஜ்ஜிக்கு அலோடு பண்றானா இல்லையா? ஈரான்ல உள்ளவன்லாம் யாரு? ஷியா. ஷியா நாட்டில இருந்து வர்றான்னு தெரிஞ்சும் கூட அவன் நாட்டுக்கு ஒரு கோட்டா ஒதுக்கி தான் வச்சிருக்கிறான். நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒதுக்கணுமா? இந்தியாவில இருந்து வர்றவன்லாம் யாரா இருப்பான்?
எல்லாம் அதிகமான பேர் மதுஹபுக்காரனா இருப்பான், அதனால இந்தியாவுக்கு கிடையாது, இந்தியாவில் தௌஹீத் ஜமாத்துக்காரன் மட்டும் வா அப்படின்ற சவுதியில சொல்லியிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய முதல் ஆலயத்துக்குள்ளேயே இந்த கண்டிஷன் கிடையாது, எல்லாரும் போறாங்க வர்றாங்க. அப்ப இந்த பள்ளிவாசலை இவங்க தடுத்தாங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய குற்றமாயிரும். இன்னும் சொல்ல போனா பள்ளிவாசல்ல தொலை வர்றவங்களை தடுக்கிறதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒமன் அகுலமு மிம்மம் மனா மசாஜிதல்லாஹி யுதுக்கர ஃபீ ஹஸ்முஹு, அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய பெயரை துதிப்பதற்கு தடை செய்பவனை விட அநியாயக்காரன் யார்? அநியாயத்திலே பெரிய அநியாயக்காரன் யாருன்னு கேட்டா, பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தம், அதுல போய் அல்லாஹ் தொழுவருக்கு ஒருத்தன் போறான், நீ தொழ வரக்கூடாது என்று தடுத்தார்களேயானால் அவங்க தான் இருக்கிற அநியாயக்காரர்களையே பெரிய அநியாயக்காரர்கள். குர்ஆன் நம்ம சொல்லுது, அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய பெயரை துதிப்பதற்கு யார் தடுக்கிறார்களோ அவர்களுக்கு மேல ஒரு அநியாயக்காரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அநியாயக்காரன் அவன் தான். இப்படி குர்ஆன் சொல்லுகிறது. இந்த அநியாயம் எப்படிப்பட்ட அநியாயம் என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய கோபத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, தொழுகிற ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை கவனித்தாயா? அல்லாஹ் கேட்கிறான். அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, தொழுகிற ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை நீ பாத்தியா என்று சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். கல்லால இல்லம் என்தகி, இதிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தொலை வர்றால தடுக்கிறான் பாருங்க, அதிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் லனஸ்ஃபஅம் பின்னாசியா, அவனுடைய முன் குடுமியை நான் பிடிப்பேன். நீ பள்ளிவாசல் ஏன் பள்ளிவாசல்ல வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? பள்ளிவாசலுக்கு எஜமான் நான், நீ ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு உனக்கு தந்திருக்குது, அதை கட்டடம் கட்டு, ஒரு மாடி 2 மாடி ஆகு 4 மாடி ஆகு கரண்ட போட்டு கூட அதை செய்வியா? இவன் வரலாம் இவன் வரக்கூடாது, நீ எஜமானனா? எல்லாம் கேட்கிறான். இப்படி விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் லனஸ்ஃபஅம் பின்னாசியா, அவனுடைய முன் குடுமியை பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இவங்களுடைய முன்னெற்றியை பிடிப்பேன். சொல் எதுவும் நாதியா, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும். சனது ஜபானியா, நாங்க நரகத்தின் காவலர்கள் நான் கூட்டுறேன். அல்லாஹ் சொல்றான், நீ உன் சபையை நீ கூட்டு, என் சபையை நான் கூட்டுறேன். அல்லாஹ் சவால் வர்றான், சேலஞ்ச் பண்றான். யாருக்கு? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இவர் வரலாம் இவர் வரக்கூடாது யாராவது சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு எதிராக போர் செய்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். உங்க எந்த சபையை வேண்டாலும் நீ கூட்டிக்கிறங்க, உங்க சபையை நீங்க கூட்டுங்க, நம்ம சபையை நான் கூட்டுறேன். இப்ப நமக்கு எதிராக அல்லாஹ் சபையை கூட்டினா என்ன ஆகுறது? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய இந்த வட்டிக்கு எதிராக தான் அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்யறான். அந்த மாதிரி கோபத்தை இதுலயும் காட்டுறான். வட்டி வாங்கினால் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்கிறார்கள் சொல்றான் பாருங்க. அதே மாதிரியான கோபம் அல்லாஹ்வுக்கு எதிராக வருது. ஏன் இடத்துக்கு வர வேண்டாம்னு என்னுடைய அடியான தடுக்க நீ யார்? ஏன் பேர என்னைய தொழுகிறதுக்கு தானே வர்றான், கூடு எடுக்கிறதுக்கு வரலையே, அவன் மூழுது ஓத வரலையே, அதுக்கு தடுக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாதவங்களை கூப்பிட்டாங்கன்னா அது விரட்டி விடலாம். நாங்க மூழுது ஓத புரண்டு திறந்து வரான்னு வைங்க, அது தடுக்கணுங்க. அன்னல் மசாஜித் இல்லா, பள்ளி வாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். பலா ததுவும் அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோட வேற யாரையும் கூப்பிடாதீங்க, அதுக்குள்ள இடம் இது இல்ல, ரோட்ல போய் கொடுக்க, இங்க வரக்கூடாது என்று தடுக்கலாம். யாரை தடுக்கலாம்? அல்லாஹ்வுடைய பள்ளியில ஷிர்க் செய்ய வந்தால் அதை தடுக்கலாம். அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் ரசூலும் சொல்லாத காரியத்தை செய்யறதுக்கு வந்தால் தடுக்கலாம். அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் தொழுகிறதுக்கு வந்தால் அதை தடுக்க முடியாது. யாரும் தடுக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. நாமளும் எதிர்காலத்தில் என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது. அப்படி இதுவரைக்கும் யாராவது தடுத்திருப்பார்களே ஆனால் அவர்களும் இதை விளங்கி அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வோம்ங்கிறத உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒழுவில்லாமலும் இது கைலுடையவர்கள் குர்ஆன் ஷரீஃபை கையில் எடுத்து ஓதலாமா? இதுக்கு விளக்கம் தரவும். அதாவது இது ஒரு முக்கியமான கேள்வி. குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு உலு செஞ்சுட்டு தான் ஓதணும். அது மாதிரி குளிப்பு கடமையா இருந்தா ஓதக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை தொட்டு ஓதக்கூடாது என்றெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. அப்ப
மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் குரானை எடுத்து ஓதலாமா? ஒழு இல்லாம குரான் எடுத்து ஓதலாமா? குளிப்பு கடமையா இருக்கிறவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி குரானை ஓதலாமா என்று கேட்கிறாங்க. அப்ப இதை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும். இதுக்குரிய பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி குரானுடைய அடிப்படை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப குரான் அல்லாவிடத்திலிருந்து வந்த ஒரு வேதம். இதை நம்ம எல்லாரும் நம்பி வச்சிருக்கிறோம். அல்லாவிடத்திலிருந்து எந்த மாதிரி வந்தது? புஸ்தகமா வந்ததா? இல்ல. அல்லாஹ் ஒரு புக்கை எழுதி கொடுத்து இதை கொண்டே முகமது கொடுத்துட்டு வா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அனுப்புனானா? இல்ல. அதை டெய்லி ஒரு பேப்பரை கொடுத்து இன்னைக்கு இந்த பேப்பரை கொடுத்துட்டு வா, நாளைக்கு அந்த பேப்பரை கொடுத்துட்டு வா என்று கொடுத்து அனுப்புனானா? இல்ல. எப்படி இந்த குரான் வருகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய காது வழியாக உள்ளத்துல போகும். அவங்க அதை உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு திருப்பி ஓதி காட்டுவாங்க. அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது எழுத்து வடிவமாக வரவில்லை. குரான் எப்படி வரல? எழுத்து வடிவமாக வரவில்லை. நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு உம்முடைய உள்ளத்திலே அவர் இறக்கினார். ஜிப்ரீல் எங்க இறக்கினாரா? நபியுடைய உள்ளத்தில் இந்த குரானை இறக்கினாங்களே தவிர கையில பேப்பர்ல கொடுத்து என்ன செய்யல, இறக்கல. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, நாம உனக்கு ஓதி காட்டும் பொழுது அது அப்படியே நீ ஃபாலோ பண்ணு, நீனு திருப்பி ஓது. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதாஜல பிஹி, அவசர அவசரமா நாக்க போட்டு அசைக்காத, என்ன ஓதுறது நீ திருப்பி ஓதிக்கிட்டே இரு, உள்ளத்துல பதிஞ்சிரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த குர்ஆன் எப்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? பேப்பர் வடிவமாக, வரி வடிவமாக வராமல் ஒளி வடிவமாக, ஓசை வடிவமாக வந்திருக்கிறது. குர்ஆன் எப்படி வரல? எழுத்து வடிவமா நமக்கு தரப்படவே இல்லை, ஓதுதல் வடிவத்தில் தான் வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனை தொடுறதுங்கிற டாபிக் வருமா? ஓதுறது எப்படி தொடுவீங்க? நான் ஓதுற தொடுங்க பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது எப்படி தொடுறது? இது யாராலையும் தொடையலாது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு நீங்க, அதான் குர்ஆன். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஒருத்தன் சொல்லுவான், ஆனால் அதை போய் யாருக்கா தொட முடியுமா? தொடுகிற விதமா குர்ஆன் வரவே இல்லை. ஓதுற விதமா தான் குர்ஆன் வந்தது. நம்ம வசதிக்காக வேண்டி பின்னாடி என்ன எழுதிக்கிட்டோம். ஓதுறதுதான் குர்ஆன். நம்ம என்ன செய்யறோம்? அந்த எழுத்துல உள்ளத பார்த்து அந்த ஓதுவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதி கொண்டோம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது என்ன விளங்கணும்னா, ஒரு ஆள் ஒரு வீட்டுல ஒரு 10 குர்ஆன் வச்சிருக்கிறார், 10 குர்ஆன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறார். இன்னொரு ஆள் ஒரு ஏழை சாதி மனுஷன் குர்ஆனே இல்ல. அவர் என்ன செய்யறாரு? ஏழை மனுஷன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறாரு. இந்த 10 குர்ஆன் வச்சிருக்கிறாரு, ஓத மாட்டேங்கிறாரு. இவ யாருக்கு நன்மை கிடைக்கும்? இவர் 10 குர்ஆன் நிறைய வச்சிருக்காரு பேப்பர், அப்படி நல்ல நன்மையை கொடுப்பானா? ஓதுன மாதிரி கொடுப்பானா? அப்படின்னா புக் ஸ்டால்காரன் தான் பெரிய நன்மையை கொள்ளையடிப்பான். புக் ஸ்டால்ல குர்ஆன் அடிக்க வச்சிருக்கான புக் டிப்போ, அந்த புக் டிப்போல பார்த்து எல்லாம் ஆயிரக்கணக்கான குர்ஆன் வச்சிருப்பான். 1000 குர்ஆன் வச்சிருக்காரு அவரு, அப்படி நன்மை கொடுப்பானா? அது ஓதுவதற்கு உதவுது, அவ்வளவுதான். அதுவே குர்ஆன் அல்ல. இதுதான் குர்ஆன். நான் சொல்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுதான் குர்ஆனே தவிர அதை சொல்வதற்கு இந்த எழுத்து உதவுது, அவ்வளவுதான். இப்ப இன்னும் சொல்ல, இதை நீங்க விளங்கிக் கொண்டீர்களே, ஆனால் இபாதத்து என்பது எது? தொடுவதா ஓதுவதா? எது? எதுக்கெல்லாம் நன்மை தரணும்? ஓதுவதுதான் இபாதத். ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அதுக்கு 30 நன்மை. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னீர்களே, ஆனால் அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு 30 நன்மை கிடைக்கும். எது கிடைக்கும்? ஓதுறது கிடைக்கும். அப்ப இபாதத்து என்பது என்னது? ஓதுவதா தொழுவதா? ஓது விதமாகத்தான் வந்தது. ஓதுவதுதான் இபாதத்து. வாங்கி வச்சுக்கிறது இபாதத்து இல்ல. நிறைய பணக்காரங்க நிறைய நன்மை கொள்ளையடிச்சிருவாங்க. என்ன செய்வாங்க? இந்த ஓது எழுத்து தான் குர்ஆன் வச்சுக்கிட்டீங்களே, ஆனால் கோடீஸ்வரன்லாம் என்ன செய்வான்? 1,00,000 குர்ஆனை வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுவான். பயங்கர நன்மை, 1,00,000 குர்ஆன் வச்சிருக்காரு. அப்படி வந்துடும். அப்படி உள்ளது கிடையாது. குர்ஆன் என்பதை ஓதுனா தான் குர்ஆன். இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஒழு இல்லாம குர்ஆனை தொடர மேட்டர் இருக்குல்ல, இதுல
நமக்கு மாற்று கருத்து சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒழு இல்லாம குர்ஆனை ஓதலாம், தொடக்கூடாது. சட்டம் எப்படி சொல்றாங்க? ஒழு இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு நீங்க மனப்பாடத்துல ஓதலாமா, ஒழு இல்லாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ஓதலாமா, பேப்பர் தொடக்கூடாதான். எது குர்ஆன் எது எப்படி தலைகளை வழங்குறாங்கன்னு பாருங்க. ஓதுறதுக்கு ஓடு வேண்டாம், ஒத்துக்கலாம், அதுவும் இல்ல மார்க்கத்துல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மனப்பாடமா இருக்குமே ஆனால் அதை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். என்ன செய்யலாம்? குர்ஆனை ஒழு இல்லாட்டாலும் ஓதிக்கொள்ளலாம், பேப்பர் மட்டும் தொட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஒரு லாஜிக்காவும் இல்ல. இது ஒரு அடையாளத்துக்கு இந்த எழுத்தை வச்சிருக்கிறோம். இது ரெண்டாவது நீங்க விளங்கிக்கணும். மூணாவது என்ன விளங்கணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் அருளப்பட்ட உடனே எழுதக்கூடிய சஹாபாக்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இன்னைக்கு இந்த வசனம் வந்துச்சு, இன்றைக்கு இந்த சூரா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை ஓதி காட்டுவாங்க. எழுத தெரிஞ்சவங்க எழுதிக்கிடுவாங்க. எழுத தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க, எழுதி கொள்வார்கள். இப்ப எழுதுனாங்கல்ல அந்த குர்ஆன், அந்த காலத்தில் எழுதின அந்த எழுத்து இன்னைக்கு அதை மியூசியத்தில் நமக்கு கிடைக்கிறது. அதை உங்கள யாருக்கும் வாசிக்க இயலாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் எதை எழுதி கொண்டார்களோ அதை உங்கள எனக்கும் வாசிக்கல, உங்களுக்கும் வாசிக்கல. 7 வருஷம் 10 வருஷம் படிச்ச ஆலிம்சாக்கு என்ன செய்ய முடியாது, சரளமா வாசிக்க முடியாது. ஏன்? இப்ப நம்ம என்ன எழுத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ இந்த எழுத்து அப்ப இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபி எழுத்து இப்படி இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ் காலத்து அரபி எழுத்துல எந்த எழுத்துக்கும் புள்ளி கிடையாது. முதல் விளங்கிக்கிறங்க. இந்த பேண்டா ஒரு புள்ளி கீழே, தேண்டா 2 புள்ளி மேல, சேண்டா 3 புள்ளி மேலங்கிறீங்களே, நூண்டா 1 புள்ளி மேல, அதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபு மொழி எப்படி இருந்துச்சு? எந்த ஒரு எழுத்துக்கும் மே புள்ளிக்கு புள்ளி 2 புள்ளி ஒத்த புள்ளி 3 புள்ளிலாம் கிடையாது, புள்ளியே கிடையாது. எது கிடையாது? அரபு மொழி எழுத்துக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல புள்ளி கிடையாது. 300 வருஷத்துக்கு பிறகுதான் புள்ளி வைக்கிற வழக்கம் வருது. எழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கிற வழக்கம் எப்ப வருது? நபியுடைய காலத்திற்கு 300 ஆண்டுக்கு பிறகு எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்களே என்று எளிமைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த புள்ளியை நெஞ்சாங்க பின்னாடி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஜேரு ஜபர்னு போடுறீங்களா, ஆயி உண்டு கோடு மாதிரி மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு, இதுவும் கிடையாது. எப்ப கிடையாது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துடைய அந்த எழுத்துக்கு ஜேர் ஜபர் கிடையாது. அவங்களா ஊகமா தான் வாசிக்கணுமே தவிர அதை மேல போட்டா ஆண்டு வாசிக்கணும், கீழே போட்டா ஈண்டு வாசிக்கணும், இப்படி கொம்பு மாதிரி போட்டா ஊண்டு வாசிக்கணும், அது கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபி இருந்தாங்கல்ல, எழுத தெரிஞ்சாலே, அவர் கையில இந்த குர்ஆனை எடுத்து கொடுத்து வாசிக்க சொன்னா அவர் வாசிக்க தெரியாது. நம்ம எந்த குர்ஆனை இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ இந்த குர்ஆனை கொடுத்து இதை கொஞ்சம் வாசிங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் கிட்ட கொடுத்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தால் இது என்னன்னு கேட்பாரு. ஏன்? இந்த வடிவம் அவர் பார்க்காத வடிவம். இந்த மாதிரி எழுத்து அவர் காலத்தில் இருக்கவில்லை. அவர் காலத்தில் இருந்த குர்ஆனை கொண்டாந்து என்கிட்ட கூட எனக்கு வாசிக்க இயலாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு வாசிக்க தெரியாது, அது ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த எழுத்து வாசிக்க தெரியாது, அந்த எழுத்து வாசிக்க தெரியாது. அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்கள விட்டுருங்க. சஹாபாக்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாங்கல்ல, எழுத படிக்க தெரிஞ்ச சஹாபாக்களை எதை எழுத தெரியாது? நம்ம இருக்கிற இந்த அரபி எழுதவும் தெரியாது. இந்த அரபியை சொன்னா இது என்னமோ என்ன மாதிரி என்ன வழங்கலேம்பாங்க, என்ன பாஷைன்னு கேட்பாங்க. அப்ப எழுத்து. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு, அப்ப அந்த காலத்துல ஒரு குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்து குர்ஆனை ரசூலுல்லாஹ் காலத்து ஆள்கிட்ட கையில கொடுத்துருவோம். இந்த காலத்துல உள்ள குர்ஆனை இந்த காலத்து ஒரு ஆள்கிட்ட கையில கொடுத்துருவோம். கொடுத்து அவர் வாசிக்க சொல்றோம். அவர் என்ன வாசிப்பாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்பாரு. இவர் வாசிக்க சொல்றோம். எப்படி வாசிப்பாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பாரு. இந்த எழுத்து தெரிஞ்சவர்கிட்ட இந்த குர்ஆனை கொடுத்து வாசிக்க சொன்னா எப்படி வாசிப்பாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் கரெக்டா வாசிப்பாரு. அந்த எழுத்து தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து வாசிக்க சொன்னால் அவர் எப்படி வாசிப்பாரு? அல்ஹம்துலில்லாஹ். அது மாற காணாம பாருங்க. எது மாறல? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது மாற காணாம். அர்ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற சத்தம் மாறல, மாலிக் யௌமிதீன்ங்கிற அந்த சத்தம் மாறல, எழுத்து மாறி போச்சு. அந்த காலத்து எழுத்துக்கு இந்த காலத்து எழுத்துக்கு பல மாறுதல்கள் உண்டாகி போய்விட்டது. அப்ப இந்த மாதிரியான ஒரு எழுத்தை 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா கூட உங்களுக்கு நம்ம வச்சு படிக்கிறோம்ல, இதை வாசிக்க முடியாது. அப்ப எழுத்துக்கள் காலத்துக்கு காலம் மாறும். காலத்துக்கு காலம் இப்ப நமக்கு தெரிஞ்ச எத்தனை எழுத்து தமிழ்ல மாறி இருக்கா இல்லையா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் எப்படி படிச்சோம்? லையன்னாண்டா எப்படி படிப்போம்? ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு லானா போட்டிருப்போம், அது லையன்னா. நாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எப்படி இருந்துச்சு? லையன்னான்னு போட்டு லையன்னா இருக்குல்ல, இல்லைன்னு எழுதுறோம்.
ஈனா ஒண்ணு போட்டு இல்லன்னா ஒண்ணு போட்டு லையன்னா எப்படி போடுவோம்? ஒரு லானாவை போட்டு ஒரு கேள்விக்குரிய மேல போடுவோம், இப்படி கொம்பு மாதிரி, அது லையன்னா. இப்போ இந்த பூல பசங்க கொடுத்து வாசிக்கணும், வாசிப்பான இது என்னன்னு கேட்பான். இதே ஒரு கொம்பு மாதிரி போட்டிருக்கேன்னு கேட்பான். அவனுக்கு இந்த எழுத்து பூசா தெரியுங்க. இப்போ உள்ள பள்ளிக்கூடங்கள் அந்த எழுத்து இல்ல. இப்ப என்னன்னு சொல்றான், ஒரு 2 சுழி 2 கொம்பு போட்டு ஒரு லானா போடுறான். லையன்னா எப்படி போடுவோம்? 2 சுழி ஒரு கொம்பு போட்டு ஒரு லானாவை போட்டா லையன்னா. அப்ப லையி நையி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னாடி மாறுது பாருங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டையும் பார்க்கணும். அப்பனா 1400 வருஷத்துக்கு முந்தைய என்ன மாற்றம் வந்திருக்கு பாருங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாய் மொழியில இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது. அவ்வளவு வேணாம். நீங்க தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால்னு ஒண்ணு இருக்குது. அங்க பழங்காலத்து ஓலைச்சுவடிகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுல திருக்குறள் எல்லாம் கூட இருக்குது. அதுல திருக்குறள் எடுத்து காட்டுவான், உங்களுக்கு வாசிக்க தெரியாது. அது தமிழ் தான், அது தமிழ் தான், திருக்குறள் காட்டுவான். அதை எடுத்து பார்த்து உங்களை யாருக்கு என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு எனக்கு தான் நம்மளுக்கு வாசிக்க தெரியாது. உங்க பள்ளிக்கூடத்து ஹெட் மாஸ்டர் கூட்டிட்டு போனாலும் வாசிக்க தெரியாது. உங்களுக்கு படிச்சு தர்றாரு ஹெட் மாஸ்டர், அவரை கூட்டிட்டு போய் இதை கொடுத்து வாசிக்க சொன்னாலும் இது நாங்க படிச்சது இல்லையா. இதுக்கு என்ன இருக்குன்னு அந்த காலத்துல ஒரு முறை இருந்துச்சு. அதை தனியா கத்துக்கிட்டு வருவான் ஒருத்தன். அவன்கிட்ட கொடுத்தா என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. இந்த கல்வெட்டுகள்லாம் எடுக்கிறான், அது தமிழ் தான் சொல்றான், நமக்கு வாசிக்க தெரிய மாட்டேங்குது. கல்வெட்டுல எழுதி வச்சு அந்த காலத்துல தமிழ் தான், அதை வாசிக்கிறதுக்குன்னு அந்த ரெண்டையும் படிச்சவங்க இருப்பாங்க. அப்படி விரல் வெட்டி எண்ணக்கூடிய சில பேருக்கு வாசிக்க. இந்த மாதிரி அரபு மொழி நிறைய மாறிவிட்டது. ஆனால் எது மாறக்கானா? இந்த எழுத்தெல்லாம் மாறிவிட்டது, எழுத்துடைய வடிவம் மாறிவிட்டது. ஆனால் குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு தான் அவங்களும் வாசிச்சாங்க, நம்மளும் வாசிக்கிறோம். அல்லாஹு சமதுன்னு தான் அந்த வாசகத்தை அவங்க வாசிப்பாங்க, நம்மளும் அல்லாஹு சமதுன்னு வாசிப்போம். எது மாறல? ஓசை மாறவில்லை. ஓசை தான் குரான். அப்ப குரான் என்பது ஓதுவது என்று வரும் பொழுது அப்புறம் தொடுற டாபிக் ஏன் வருது? தொடுறதுக்கு வேலையே இல்லை, தொடுறது ஒரு கருவி, அது அல்ல குரான். முதல் விளைக்கிறேன், அது குரானை உதவுது, அவ்வளவுதான். இந்த குரானை நமக்கு தான் உதவும், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு உதவாது. இதை கொண்டே கொடுத்தா என்ன தூக்கி போட்டு போயிருவாங்க, நமக்கு புரியாதுன்றவாங்க. நமக்கு உதவுகிறது இந்த எழுத்து. இன்னொரு 200 வருஷத்துக்கு பிறகு வேற எழுத்த மாறும். அப்ப அது அவனுக்கு விளங்க, நமக்கு விளங்காது. நம்ம வச்சிருக்கிற குரானை வச்சு சிரிப்பான், என்னது ஓதுனாங்க, இது என்ன எழுத்து, நம்ம ஒன்று ஒதுக்கிட்டு இருக்கோம்ல. இது இன்னும் 200 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்களுக்கு உள்ளாகும். அப்ப நீங்க என்ன விளங்கணும்? குரானை ஒழுவோட தொழணுமா, ஒழு இல்லாம தொடணுமா என்றெல்லாம் டாபிக் வருவதற்கு கிரவுண்டே இல்லைங்கிற, தொடுற மேற்ற இல்ல இஸ்லாத்துல. குரான்ங்கிறது தொடுவதற்குரிய பொருள் இல்ல, ஓதுவதற்குரியது. இதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஓதுவதற்குரியது என்று சொன்னால் அது எல்லா நேரத்திலும் நம்ம உள்ளத்துல இருக்குமா இருக்காதா? ஒரு ஆளு குரானை மனப்பாடம் பண்ணியிருக்காரு, உழு போயிடுச்சு, குரான் போயிடுமா? உழு போன உடனே எல்லாம் அழிஞ்சிருமா இருக்குமா? அவர் நீங்க அது இருக்குமா? அவர் தான் இருக்கு. குளிப்பு கடமையாயிடுச்சு, குளிப்பு கடமையாயிடுச்சு, நான் என்ன செய்யணும்? உள்ளுக்கு இருக்காடா இருக்க, அதுல பதிவாய்த்தானே இருக்குது. அப்ப அழியுமா? நீ குளிப்பு கடமை ஆனாலும் கொண்டிருந்த அந்த குரான் அழியாது, நீ ஒழு இல்லாட்டாலும் கொண்டு அழியாது. மாதவிடாய் வந்துட்டதுனால அந்த குரான் உள்ளத்துல உள்ளது மனப்பாடம் பண்ணது அழிஞ்சிருமா? அப்ப நம்மளை பிரிய மாட்டேங்குது. நீங்கள் இதெல்லாம் ஏற்படுற காரணத்தினால நம்மிடமிருந்து குரான் பிரியவே செய்யாதுங்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருக்குமா இஸ்லாத்துல? இப்படி ஒரு சட்டம் போட முடியுமா? இப்படி ஒன்று மார்க்கத்தில் இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இருக்காது. இது லாஜிக்கா உள்ளது. நான் சொன்னதெல்லாம் என்னது? லாஜிக்னா மார்க்கத்தோட காரணத்தோட தான். குரான் என்றால் இப்படித்தான் அருளப்பட்டதுங்கிற ஆதாரத்தை சொல்லி அதை தர்க்கரீதா உங்களுக்கு சொல்லுகிறோம். அடுத்ததா என்னன்னு கேட்டா, குரான்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. இது முதல் விளங்கிக்கிறங்க. விளங்கிக்கிட்டு இந்த சட்டம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, ஒரு குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னா அட்டையில எழுதியிருப்பாங்க. எல்லா குரான்ல என்ன போட்டிருப்பாங்க? அட்டையில ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, லா யமஸுஹு இல்லல் முத்தஹரூன். எந்த குரானை எடுத்து குரான் இருக்கவங்கள ஒரு குரானை எடுத்தீங்கன்னா அந்த அட்டையில என்ன போட்டிருப்பாங்க? லா யமஸுஹு இல்லல் முத்தஹரூன் அப்படின்னு ஒரு வசனத்தை போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், தூய்மையானவர்களை தவிர இதை தொடமாட்டார்கள். அது அர்த்தம். லா யமஸுஹு இல்லல் முத்தஹரூன் என்ன அர்த்தம்? தூய்மையான ஆட்கள் தான் இதை தொடணும், மற்றவங்க தொட மாட்டாங்க அப்படின்னு ஒரு வசனம் குரான்ல இருக்குது. அந்த வசனத்தை தான் எழுதியிருக்காங்க அட்டையில. எதுக்கு எழுதுறாங்க? தூய்மையா இருந்தா தான் தொடணும் அல்லாவே சொல்றான். அல்லாவே சொல்றானா குரான்ல இருக்கிற வாஸ்தவம் விளங்காம, அர்த்தம் விளங்காம நினைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு மீனிங் எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிறாங்க. லா யமஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் இதை தொடமாட்டார்கள் இருக்கிறது. இதுல
இதை தொடமாட்டார்கள் இருக்குல்ல, இதை தொடமாட்டார்கள் எதை? இதை தொடமாட்டார்கள்னா இப்படி கொண்டாந்து கொடுத்தா இதை தொடமாட்டார்கள் சொல்லலாம். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு இதை தொடமாட்டார்கள் தொடவ முடியுத? தொடர மாதிரி வரலையே குர்ஆன். அப்ப இந்த லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹருன்ங்கிற வசனத்தை வாக்கியா சூறால வரும். இந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு குர்ஆன் வசனத்தை எடுத்து ஒரு தப்பாக புரிந்து கொண்டு ஒரு இந்த சட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த இதை தொடமாட்டார்கள் இருக்குல்ல, அந்த இதைங்கிறது எதை? லாயமசு ஹூண்டா இதை. லாயமசுனா தொடமாட்டார்கள், ஹூ என்றால் இதை, இல்லல் முத்தஹருன்னா தூய்மையானவர்களை தவிர. இப்படி 4 வார்த்தைகள் இருக்கிறது. இதை தொடமாட்டார்கள் என்ன அர்த்தம் என்றால் ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி இருந்து அதை படிக்கணும். அந்த ஆயத்தை என்ன செய்யணும் அர்த்தம் வழங்குறதுக்கு? 2 வசனங்களுக்கு முன்னாடியிலிருந்து படிச்சா அது என்ன அர்த்தத்தில் அல்லாஹ் என்ன மேற்ற சொல்கிறான் என்பது உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல். இத 3 வசனம். இவங்க லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன் மட்டும் எடுத்து போடுறாங்க. பாதியை போட்டா சரியா அர்த்தம் விளங்காது. முழுசையும் போட்டாதான் என்ன சொல்லப்படுதுன்னு விளங்கும். முழுசா எப்படி வருது? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், அது ஒரு வசனம். அடுத்த வசனம் ஃபீ கிதாபின் மக்னூன், அடுத்த வசனம். அதுக்கு அடுத்த வசனம் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன். இப்படி 3 வசனம் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது சங்கை மிக்க குர்ஆன், புனிதமிக்க குர்ஆன். இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் இருக்கிறது. இந்த குர்ஆன் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் இருக்கிறது. அந்த பதிவேட்டை தூய்மையான மலக்குமார்களை, தூய்மையானவர்கள் மலக்குமார்கள் தான். மனுஷ தூய்மையானவனா கிடையாது. மலக்குமார்கள் தான் மலஜலம், எச்சிலு, சளி அதெல்லாம் இல்லாத ஆட்கள். அப்ப தூய்மையானவர்கள் என்று சொல்வது யாரு? மாணவர்கள், மலக்குகள். அப்ப லவ்ஹுல் மஹ்பூல்ல எழுதப்பட்டிருக்க குர்ஆன் அதை ஷைத்தான்லாம் போய் பார்க்க முடியாது. அதை போய் நீங்க மனுஷன்லாம் போய் நெருங்க முடியாது. அங்க போய் பார்க்கிறதா இருந்தா யாருக்கு தான் நெருங்க முடியும்? மலக்கு தான் நெருங்க முடியும். அங்க இருந்து இவர் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அதை தொடமாட்டார்கள். எதை எழுதி வச்சிருக்கிறான் அல்ல, அதைத்தான் தொட முடியாது. மலக்குகளை தவிர யாரும் தொட மாட்டாங்க. அப்ப இந்த லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன்ங்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த குர்ஆன் லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. குர்ஆன் மட்டும் எழுதி வைக்கப்படல, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த உட்கார்ந்து இருக்கிறோம்னா இது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? நான் பேசிக் கொண்டிருப்பது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு செகண்ட்ல என்னென்ன செய்வீங்களோ எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டபடிதான் நீங்க நடக்க இயலும், எழுதப்பட்டபடிதான் நானும் பேச இயலும். நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன்னா இதெல்லாம் சொல்லுவேன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை பேர் வருவீங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதுல குர்ஆனும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல எது எழுதப்பட்டிருக்கு? குர்ஆனும் எழுதப்பட்டிருக்கு. அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருந்து ஜிப்ரீல் எடுத்துக்கிட்டு வந்து ஓதி காட்டுறாரு. அதை தொட மாட்டாங்கன்னு இருக்கு. இது தொடர மாதிரி வரலையே, இதை நீங்க விளங்கிக்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு, மக்காவுல இருக்கும்போது அது ஒரு கஷ்டமான நிலைமை. மதீனாவுல அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஏற்பட்டு ஒரு ஆட்சிலாம் உண்டான பிறகு முஸ்லிம் அல்லாத மன்னர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதற்காக தபால் எழுதினாங்க. பக்கத்து நாட்டில் உள்ள ராஜா கைசரு, கிஸ்ரா, ஹெர்குலிஸ் மன்னர் எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க? அவங்க கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதினாங்கன்னு கேட்டா, குர்ஆன் வசனத்தை தான் எழுதினாங்க. என்ன எழுதினாங்க? அந்த மன்னர்கள்லாம் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தாங்க, அஹ்ல கிதாபா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வசனத்தை எழுதி, யா அஹ்லல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிகு பிஹி ஷையா வலா யத்தஹித பாதுனா பாலன் அர்பாப மின் தூனில்லாஹ். இப்படின்னு வரக்கூடிய வேதமுடையவரே, வாங்க நம்ம ஒரு பொதுவான கொள்கைக்கு வருவோம். நீங்கள் நாங்களும் சேர்ந்து அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க வேணாம், வாங்க மனுஷனை கும்பிட வேணாம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க வேணாம், இந்த கொள்கைக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கக்கூடிய குர்ஆன் வசனம் இருக்குது. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுத தெரியாது, சஹாபாக்களுடைய எழுத சொல்லி இதை கொண்டு போய் அந்த ராஜாட்ட கொடுங்க, இதை கொண்டு அந்த ராஜாட்ட கொடுங்கன்னாங்க. அப்ப இந்த எழுத்து யாருக்கு கொடுக்கப்படுது? ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுது. ராஜா ஒழு செய்வாரா? அவர் முஸ்லிமே இல்லையே,
ஒழு செய்யறதுனா யாருக்கு உரியது? முஸ்லீமுக்கு உரியது. இந்த தபாலை, குர்ஆன் எழுதப்பட்ட தபாலை யாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து விடுறாங்க? முஸ்லிம் அல்லாத ராஜாக்களுக்கு, மன்னர்களுக்கு கொடுத்து விடுறாங்க. அவங்க கையில கிடைக்கணும்னு கொடுத்து விடுறாங்க, அவங்க கையில வாங்கணும்னு கொடுத்து விடுறாங்க, வாங்கி படிக்கணும்னு கொடுத்து விடுறாங்க. அப்ப இந்த கடிதத்தை வாங்குவானா இல்லையா? அப்ப தூய்மையா இருந்தா தான் தொடணும் அப்படின்னு சொன்னா காபீர் தொடவே முடியாது. காபீர் என்ன செய்ய மாட்டான்? அவனுக்கு உழவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் குளிச்சா கூட குளிப்பு அந்த நியத்து இல்லாதனால குளிப்பு நிறைவேறி இருக்காது. அப்ப அவனுக்கு எந்த வகையிலும் தூய்மையா இருக்க மாட்டான். அவனுக்கு போய் இதை கொடுத்துடுவான்னு ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கன்னா அப்ப குர்ஆனை யாரும் தொடலான்னு தானே அர்த்தம். சஹாபாக்கள் கொண்டு போனாங்கல்ல, கடிதத்தை கொண்டு போறாங்க. எப்படி இங்க எஸ்பண்ண தொண்டி மாதிரி போட்டு போயிட்டு வர முடியுமா? இந்த மாதிரி ஈசிஆர் ரோடா போட்டு வச்சிருந்துச்சு இல்ல. அப்ப அங்க போறதா இருந்தா 1 மாசம் 2 மாசம் எல்லாம் பிரயாணம் பண்ணி அந்த கடிதத்தை கொண்டுகிட்டு எவ்வளவு நாள் போகணும்? 1 மாசம் ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் போறதா இருந்தா 1 மாசம் 2 மாசம் ஆகும். இந்த சஹாபி எடுத்துக்கிட்டே போவாரு. இந்த 1 மாசத்துக்குள்ள 15 நாளைக்குள்ள எத்தனை தடவை கொண்டு போயிருப்பாரு, எத்தனை நேரம் மலைஜனம் கழிச்சிருப்பாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புன, கையில குர்ஆன் வச்சுக்கிறீங்க, கொண்டு போறீங்க, அங்கங்க ஒண்ணு கொண்டா கீழே வச்சுட்டு அப்படி ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? அப்ப இத கொடுத்து விடுறவருக்கும் எத்தனை அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கும். அவருக்கு என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டு அனுப்பவில்லை. அந்த மன்னர்களுக்கு படிக்கிறதுக்காக வேண்டி அந்த குர்ஆன் போய் சேர்ந்துச்சு. அந்த மன்னர்களே வாங்கி படிச்சான். சில பேர் கிழிச்சியும் போட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்தினா கிழிச்செல்லாம் போட்டுருக்கான் அந்த கடிதத்தை வாங்கிட்டு. அப்ப முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அது போய் கொடுக்கலாம் என்று சொன்னால் இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது? இன்னமல் முஸ்ரிகூன நஜசுன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நஜிஸ், அசுத்தமானவர்கள். அவங்களுக்கு குர்ஆனை எழுதி கொடுக்கறாங்க. அவங்களுக்கே கொடுக்கலாம்னா ஒழு இல்லாட்டி கொடுத்தா என்ன? மாதவிடாயில கொடுத்தா என்ன? ஓதவே செய்யலாமே, தொடர்றதுல என்ன இருக்கு? அப்ப இது இஸ்லாத்துல இல்லாம கிறுக்குத்தனமா குர்ஆனை மதிக்கிறோங்கிற பேர்ல கிறுக்குத்தனமாக இவர்கள் உண்டாக்குன ஒரு சட்டம். மாதவிடாய் நேரத்தில் தொழக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. மாதவிடாய் நேரத்தில் நோன்பு வைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. அது செய்யுங்க. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யுங்க. குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்குதா? குர்ஆனை மாதவிடாய் நேரத்தில் யாரும் தொடாது என்றாங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை உண்டாக்குறீங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் அந்த மாதிரி என்ன செய்யல, நமக்கு எந்த விதம் ஒழு செஞ்சு தொழுகைக்கு ஒழு செய்ய சொல்லி இருக்கிறான். அவ்வளவுதான். குர்ஆன் ஓர ஒழு செய்ய சொல்லி இருக்கிறானா? ஒழு அவசியம். எதுக்கு அவசியம்? தொழுகைக்கு அவசியம். சில காரியங்களுக்கு ஒழு செய்வது சுன்னத்தா இருக்கிறது. அப்படி அந்த லிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல. அப்ப குர்ஆனை தொடுவது, இன்னும் தொடுவதுங்கிற டாபிக் ரசூலுல்லாஹ் காலத்தில் அதிகமே கிடையாதுங்க. எல்லாம் எழுத படிக்க தெரியாத ஆளுக்கு 10-15 பேர் தான் எழுதவே தெரியும். அப்ப எழுத படிக்க தெரியாத மக்கள் தான் அதிகமான பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே உள்ளத்துல மனப்பாடம் பண்ணி கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்ப அதனால இந்த அடிப்படை விளங்கி கொண்டீர்களே, ஆனால் எல்லா நேரத்திலையும் தொடலாம், எல்லா நேரத்திலையும் தொடலாம், எல்லா நேரத்திலையும் ஓதலாம். இவங்க இப்படிலாம் சொன்ன காரணத்தினால என்ன நடக்குது தெரியுமா? ஒழு இல்லைன்ற உடனே குர்ஆன் ஓதிட்டே இருப்பானா, நல்ல மாதவிடாய் ஏற்படுமா, 3 நாள் 1 வாரத்துக்கு குர்ஆனை தொடையில. அப்ப அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வா, இந்த குப்பையை வாங்கிட்டு வா, அந்த குப்பையை வாங்கிட்டு வா. குர்ஆன்ல இருந்து அப்புறப்படுத்தி அந்த 1 வாரத்துக்கு முசீபத்தை படிக்கிறது. ஏன் நீ தான் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டே, குர்ஆனை படிக்க கூடாதுன்னு. அப்ப அந்த இறையச்சத்தினுடைய கட்டாவது 1 வாரத்துக்கு கட்டாயி போயிடும். 1 வாரத்துக்கு தீனுடைய தொடர்பு இல்லாம ஆகி போயிடும். இப்படியா குர்ஆன் சிந்திக்கிறதுக்கு உள்ளது. சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்குது. சிந்திக்கிறதுக்கு அனுப்புறேன்னு எல்லாம் சொல்றான். குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? ஹல்மி முத்தக்கிர், சிந்திக்க கூடியவர்கள் இல்லையா? சிந்திக்கிறதுக்கு என்ன நேரம் காலம்? எப்பவும் சிந்திக்கலாமே. சிந்திக்கிறதுக்கு ஒரு டைம்லாம் இருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட் இருக்குதா? அதனால இது தப்பான ஒரு சிந்தனை. குர்ஆனை எல்லா நேரத்திலையும் நீங்க தொடலாம், முஸ்லீம் அல்லாதவங்க தொடலாம், யாருக்கு வேணாலும் குர்ஆனை கொடுக்கலாம். அவங்க நேர்வழிக்கு வரணும். குர்ஆனை படிச்சாதான் நேர்வழிக்கு வருவாங்க. உனக்கு தரமாட்டேன்னு வரமாட்டார்கள். இது இவங்க தேவையில்லாம உண்டாக்கி கொண்ட ஒரு பொய்யான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயங்கள். நோன்பு நேரத்துல தராவி தொழுவும் போது 8 ரக்காத்துல ஒரு ஜமாத் பிரிஞ்சிடுறாங்க, 15 ரக்காத்துல ஒரு ஜமாத் பிரிறாங்க. கேட்டா தௌஹீத் ஜமாத் சொல்றாங்க. அது என்னன்னு விளக்கணும். அப்ப ரமலான் மாசத்துல தராவி தொழும் போது அந்த 20 ரக்காத் பள்ளியாசல தொழுவாங்கல்ல, சில பேர் 8 ரக்காத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க, சில பேர் 5 ரக்காத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. இது என்ன முறை, எது சரி என்று கேட்கிறார். பொதுவா நீங்க தராவி விஷயத்தை விட்டுருங்க. பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்ன விளங்கணும்னா, இஸ்லாத்தின் பெயரால எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நமக்கு சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அதுக்கு தானே ரசூல் அல்லாஹ் அனுப்புனான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனது எதுக்கு? இந்த தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, அதை சொல்லி தரதுக்கு தான் அனுப்புனான். வேற ஒரு வேலைக்கு அனுப்பல.
அப்ப நம்ம என்ன செய்யறோம்டா, இந்த ரமலான்ல நிறைய ஆசைப்படுறோமா, நல்லா தொழுங்கவே தப்பு இல்லை. ஆனால் அதை சொல்லித் தருவதுக்கு தானே ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களுக்கு என்ன வழிகாட்டினாங்க அதை நீங்க தேடி பார்க்கணும். இப்ப நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, 20 ரக்காத் ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க, இஷாவுக்கு பிறகு 20 ரக்காத்து தொழுது விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ரக்காத்து என்ன செய்வாங்க, வித்ரு என்ற அடிப்படையில் தொழுவாங்க. இதுதான் தொண்டிகளை எஸ்பி பட்டணத்தில், நம்ம ராமநாட்டில், தமிழ்நாடு முழுவதும், வட இந்தியாவுலையும் இதுதான் என்னவா இருக்கிறது. மக்கள் அதிகமான மெஜாரிட்டியான மக்கள் வந்து இதை செய்கிறாங்க. 20 ரக்காத்து தொழுவாங்க, அப்புறம் ஒரு 3 தொழுவாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நம்மளும் செய்வோம். முன்னோர்கள் செஞ்ச எல்லாத்தையும் நம்ம மாத்திரல. முன்னோர்கள் செஞ்சது கரெக்டா இருந்தா நம்ம ஏத்துக்கிறதான் செய்யறோம். 5 வேளை தொழுகண்டாங்க, நம்ம என்ன 6 வேளை ஆக்கிட்டோம், அதை மாத்தல. லொஹர்னு ஒரு தொழுகைக்கு பேர் வச்சாங்க, அது லொஹர் கிடையாது, பேரை மாத்தவ செஞ்சிட்டோம். அதை முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஏத்துக்கிட்டோம். அது மாதிரி லொஹருக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4 ரக்காத்து, மகரிபுக்கு 3 ரக்காத்து, இஷாவுக்கு 4 ரக்காத்து, சுபுக்கு 2 ரக்காத்துன்னு கடமையான ரக்காத்துகள் இருக்கிறது. இதை நம்ம ஏதாவது சேஞ்சா பண்ணிவிட்டோம் இல்ல. நம்ம அப்பம்பாட்டன்மார்கள் வழியாக வந்தது, அதை நம்ம ஏத்துக்கிட்டோம். ஏன் ஏத்துக்கிட்டோம்னா, லொஹருக்கு 4 என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அசருக்கு 4 என்று ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்ற ஆதாரம் இருக்கிறது. மகரிபுக்கு 3ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அதை நம்ம முன்னோர்கள்ட்ட எடுத்துக்கலாம். முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, தூக்கி எறிஞ்சிட முடியாது. முன்னோர்கள் நம்ம அப்பேம்பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் ஒன்று இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்பட்டால் நம்ம கடமை என்ன, இதுல எதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சது, இது எதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யாம ஆதாரம் இல்லாம உண்டாவுனது என்று பிரிச்சு பார்க்கணும். அதிகமானவை ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்கள் இருக்கலாம், ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லாதவைகளும் கலந்து இருக்கிறது. அப்ப நம்ம கடமை என்னன்னு கேட்டா, இப்ப லொஹர் தொழுகை என்று கேட்கறீங்க, ஏன் 4 ரக்காத் தொழுகிறீங்க? அப்ப எங்க அப்பம்பாட்டன் செஞ்சான்னு நான் சொல்லக்கூடாது. நான் என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹருக்கு 4 ரக்காத் தொழுதாங்க, அதை எங்க அப்பன் பாட்டனும் செய்தார்கள், நாங்களும் செய்கிறோம், அப்படி சொல்லணும். அசருக்கு ஏன் 4 ரக்காத்து, நம்மளா ஒன்று ஜமாத்துல தீர்மானம் போட்டு 4 ரக்காத் ஆக்கிட்டோமா? இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு சொன்னார்கள், செஞ்சாங்க, இப்படி சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி இந்த ரமலான் தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 ரக்காத்து ஒரு பிளஸ் 3 ரக்காத்து தொழுது இருப்பார்களே, ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்குமா இல்லையா? கேளுங்க போய், நீங்க இந்த 20 ரக்காத் தொழுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதான்னு கேளுங்க. 20 ரக்காத் தொழுவிக்கிற அஜர்த்திட்டே போய் கேளுங்க. 20 ரக்காத் தொழுகிற பள்ளிவாசல்ல போய் கேளுங்க. என்ன கேட்கணும், இது வந்து ஏன் செய்றீங்கன்னு கேட்டா எங்க அப்பன் செஞ்சாரு பாட்டஞ்சு அஜர்த்து சொன்னாருமாங்க, அதை சொல்லக்கூடாது. இந்த கேள்வி கேட்கணும். இந்த 20 ரக்காத்து தொழ சொல்லி அல்லாஹ் சொன்னானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு கேளுங்க. இல்ல, ரெண்டும் இல்லைன்றாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த தராவீஹ் பிரச்சனையை பத்தி நம்ம வந்து ஆதாரம் இல்லைன்னு பேசும் பொழுது நமக்கு மறுப்பா ஒரு புஸ்தகம் போட்டாங்க. ஜமாத்துல் உலமா சபையிலிருந்து போட்டாங்க. நமக்கு எதிர்ப்பாக நம்ம சொல்ற தப்பு என்று நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு புஸ்தகம் போட்டாங்க. அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டா, தராவீஹ் 20 ரக்காத்துகளா. புஸ்தகத்துக்கு பேர் என்ன, தமிழ்ல இருக்குது, ஜமாத்துல் உலமா போட்டிருக்கிறாங்க. சுன்ன ஜமாத் எல்லாரும் அந்த புஸ்தகத்தை வச்சிருக்கிறாங்க, பஜார்ல கிடைக்கும், நீங்க வாங்கி பாத்துக்கலாம். புஸ்தகத்துக்கு பேர் என்ன, தராவீஹ் 20 ரக்காத்துகளா. எதுக்கு எழுதுறாங்க, 20 ரக்காத்து நிரூபிக்கிறதுக்கு எழுதுறாங்க. இந்த புஸ்தகம் எதுக்கு எழுதுறாங்க, நம்ம சொல்றது தப்பு, அவங்க சொல்றது சரி என்பதற்காக வேண்டிதான் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு. அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுதுக்கு எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் இல்ல. 20 ரக்காத் நிரூபிக்க வந்திருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்துல என்னத்தை காட்டுறாங்க, நாம 20 ரக்காத் தொழுகிறோம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு எந்த விதமான ஏற்கத்தக்க ஆதாரம் இல்ல. ஒரே ஒரு செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவுல இருக்கிறது, அது சரியான செய்தி இல்ல, அது பொய்யான செய்தி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுவதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை. யார் எழுதுறா, 20 ரக்காத் நிரூபிக்கிறதுக்கு ஜமாத்துல் உலமா எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய மதரசாக்கள்லாம் முன்னுரை கொடுத்து, வேலூர் பாக்கியாத்து முன்னுரை, லால்பேட்டை மதரசா முன்னுரை, எல்லா மதரசா முன்னுரை போட்டு எழுதி வெளியிட்ட புஸ்தகத்துல என்ன எழுதுறாங்க, இந்த இருக்கு ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஆதாரத்தை காட்ட இல்லைன்னு ஒத்துக்கிட்டு நாங்க ஏன் செய்யறோம் என்று கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அதுதான் செய்யறோங்கிறாங்க. எப்படி பாயிண்ட், இந்த 20 ரக்காத்து சொல்லக்கூடியவங்களை என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த 20 + 3 என்பது ரசூலுல்லாஹ் செஞ்சது இல்லை
அதை ஒத்துக்கிட்டாங்க. வேற என்ன ஆதாரம் இருக்குன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இதான் அவங்க அந்த புஸ்தகம் முழுசும் சொல்லக்கூடிய மெயினான வாதம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க ரெண்டாவது வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் வஹி அனுப்புனானா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஹி அனுப்புனானா? அல்லாஹ்விடமிருந்து வஹி யாருக்கு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பத்தி நமக்கு என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழ வேண்டும். என்னை தொழுகிறத பாக்குறீங்கல்ல, இந்த பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தொழ வேண்டும் தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 8 ரகா 20 ரகா தொழுது இருந்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது மார்க்கமா, ரசூலுல்லாஹ் சொன்னது மார்க்கமா? ரசூலுல்லாஹ் நம்மளை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆளா இருக்கலாம். ரசூலுல்லாஹ் விட பெரிய ஆளா? நம்ம எப்படி பார்க்கணும்? நம்மளா உமரான்னு பார்க்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆளா? கம்பேராவது பண்ண முடியுமா? ஒப்பிடவாவது முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இணைத்து பேசவாச்சு முடியுமா? உங்களையெல்லாம் நம்மளை விட பெரிய எங்கேயும் கொண்டு வச்சுக்கிறங்க, அவ்வளவு உயர்ந்தவர்களை மறுக்கல. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு பார்த்தா ரசூல் தான் நம்ம ஃபர்ஸ்ட். அவங்க இடத்த நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அதை நம்ம தேடி பார்க்கிறோம். ஆயிஷா நாயிட்ட அபூ சலமாங்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, கைஃப கானத்து ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எப்படி இருந்தது? ஒருத்தர் கேட்கிறாரு. அடுத்த தலைமுறை சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த அபூ சலமா என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, கைஃப கானத்து ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? அப்ப ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க, மாகான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா யஹ்தா அஷர ரக்கா, ரமலான் மாதத்திலும் சரி மற்ற மாதங்களிலும் சரி 11 ரக்காத்துக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது கிடையாது. ரமலானுக்கு ஸ்பெஷலாக தொழுவது கிடையாது. எல்லா நாட்களிலும் தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜத் இருக்குல்ல, அதைத்தான் அவர்கள் தொழுவார்கள். 11 ரக்காத் தான் தொழுவார்கள். அதை விட அதிகமாக ஆக்குனதே இல்லை. யுஸல்லி அர்பஅன், 4 ரக்காத்துகளை தொழுவார்கள். ஃபலா தஸல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய நீளம் அதனுடைய அழகை பற்றி கேட்காத, அவ்வளவு நிறுத்தி நிதானமாக அழகுற தொழுவார்கள். சும்மா யுஸல்லி அர்பஅன், அப்புறம் ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 3 தொழுவார்கள். உள்ள அழகா ஆயிஷா நாயகி விளக்குறாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்கெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 13 தொழுவாங்க, அது 9 தொழுவாங்க. இப்படி கொஞ்சம் டிஃபரெண்டா வருகிறது. ஆனா 20 வரல. எந்த ஒரு ஹதீஸ்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் ரமலானில் தொழுததாகவோ ரமலான் அல்லாத மாதங்கள்ல கூட 20 ரக்காத் தொழுதுக்கு ஆதாரம் கிடையாது. இப்ப நம்முடைய கடமை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னபடி செஞ்சான்னு அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பானா, உமர் சொன்னபடி செஞ்சான்னு அல்லாஹ் கேட்பானா? இதை விளங்கக்கூடிய மக்களா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்படி 8 + 3 அல்ல 5 + 4 பல விதங்கள் இருக்கிறது. தராவி ஒரு ஆய்வு ஒன்று புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதுல என்னென்ன விதமாவெல்லாம் தொழுவலாம், எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு நினைஞ்சிருக்கிறோம். அதுல விவரமாக எழுதியிருக்கிறோம். அதுல நிறைய டீட்டெயில்கள் இருக்கு, தெரிஞ்சுக்கிறங்க. ஆனா இப்ப சொல்றது என்னன்னு கேட்டா 20க்கு ஆதாரம் இல்லை. 20 என்பதற்கு என்ன இல்லை, ஒரு ஆதாரம் இல்லை என்பது ஒத்துக்கொள்றாங்க. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கங்கறாங்கல்ல, அதுவாச்சும் உண்மையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சா கூட நம்ம ஏத்துக்கிற கூடாது. ரசூலுல்லாஹ்வை தான் நம்ம ஏத்துக்கிறோம். ரசூலுல்லாஹ்வை உமராண்டு வரும்போது நம்ம உமரை ஏத்துக்கிற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹுக்கு சமமா யாரையும் பார்க்க முடியாது. சரி, ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கறீல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அது அழகா வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நாங்கள் 20 ரக்காத் தொழுதோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் 20 ரக்காத், 2 அறிவிப்பு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் தொழுதார்கள் ஒரு அறிவிப்பு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நாங்க தொழுதோம் என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் தொழுதார்கள் இருக்குத, மக்கள் தொழுதா அவருக்கு அதுல சம்பந்தம் வருமா? அவருடைய காலம்ங்கிறது அவர் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபரா இருக்காரு. அவருடைய நாட்டுக்குள்ள எத்தனையோ ஊர்களும் எத்தனையோ பள்ளிவாசல்களும் எத்தனையோ நிர்வாகங்களும் இருக்கும். பாரசீகம் வரைக்கும் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து இருந்தது. அவர் காலத்தில் எங்கேயாவது யாராவது செஞ்சிருப்பாங்க.
அதுக்கு இப்ப என் காலத்துல ஒன்று நடந்தா நான் தான் சம்பந்தம் இருக்கு. என் காலத்தில் ஒன்று நடந்தா நான் சொன்னேன்னு அர்த்தமாகுமா? உங்க காலத்தில் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க சொன்னீங்கன்னு அர்த்தம் வருமா? அப்ப ஒருத்தர் காலத்தில் நடந்தது என்றுதான் இவங்க சொல்லக்கூடிய ஆதாரத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை என்ன போட்டாருன்னு தேடி பார்த்தோம்னா இதே மாதிரி தான் கட்டளை போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் என்கிற ஒரு சஹாபியையும் தமீமுத் தாரி என்கிற ஒரு சஹாபியையும் இமாமாக நியமித்து அவர் கட்டளையிட்டாரு. ஐயகுமால் இன்னாசி இஹ்தாஸரகா, மக்களுக்கு 11 ரக்காத்துகளை தொழுவிக்குமாறு கட்டளை போட்டார். உமருடைய கட்டளை வருது 11 ரக்காத்து. இது சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் முஅத்தாவுல இருக்கிறது. உமருடைய காலத்தில் சில பேர் செஞ்சாங்கன்னு வருது. அவர் காலத்தில் சில பேர் செஞ்சது மார்க்கமாகுமா? அவருக்கு சம்பந்தம் இருக்குமா? அவரே கட்டளை போட்டாரு, அதுல சம்பந்தம் இருக்குமா? நான் கட்டளை இட்டால் எனக்கு அதுல சம்பந்தம், என் காலத்தில் நடந்தால் எனக்கு சம்பந்தம் கிடையாது. என் காலத்தில் எனக்கு சம்பந்தப்பட்டது நடக்கும், எனக்கு விருப்பம் இல்லாத நடக்கும். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல ரசூலுல்லாஹ்வும் செய்யல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலையில பழிய போட்டு தானே 20 தொழுகிறாங்க. அதுவும் பொய். அவர் போட்ட உத்தரவு 11 தான். அவர் காலத்துல மக்கள், அது கூட அறிவிப்பு பலவீனமா இருக்கு. மக்கள் தொழுதாங்கன்னு அறிவிக்கிறாரு. அவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை, அது தனி மேட்ரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதாங்கன்னு அறிவிக்கிறாரு. அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தாட்டன்னு பார்த்திருக்க முடியும். அவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை, அவர் சொல்றாரு மக்கள் தொழுதாங்கன்னு. அப்ப அறிவிப்பும் பலவீனமா இருக்கிறது. உமருக்கு அதுல சம்பந்தம் இல்லை. அதனால நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும் என்று கேட்டால் இந்த 20ங்கிறது பிதஅத்து. இது செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்துல யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, திருத்தங்களை செஞ்சிடக்கூடாது. திருத்தம் செய்யற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ரசூலுக்கு கரெக்ஷன் பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை நீங்க யார் கரெக்ஷன் பார்க்கறதுக்குன்னா? அப்ப நம்ம ப்ரூஃப் பார்க்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதனால இது 8ங்கிறது ஆத்தன்டிக்கா உள்ளதுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், அதை செய்கிறோம். ஆனா நீங்க அதுல போய் செய்ய வேண்டியதில்லை. அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த 20 தொழுகிற பள்ளியில போய் 8 தொழுகை எந்திரிச்சு வர்றீங்க, அது தொழுகையா? 20 ரக்காத் தொழுகிறாங்களே, அது தொழுகையாவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல. என்ன தொழுகை? அல்லாஹ் அக்பர் சமீஅல்லாஹு லிமன் ஹமீதாங்கிறாங்க. அல்லாஹ் அக்பருக்கு இடையில ருக்குல போய் ஏதாவது ஓதணுமா இல்லையா? அவ்வளவு ஃபாஸ்டா என்ன செய்யும், சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்துல போகும். 20 ரக்காத் தொழுமை பாத்தீங்கன்னா என்ன இதுலங்கிற தொழுகையா? இது சுருட்டி மூஞ்சில எறிய மாட்டான்ல. நம்பர் 20, நம்பர் தான் 20 தவிர எந்த வார்த்தையாவது ஒழுங்கா உச்சரித்து ஓதுறாங்களா? நீங்க அந்த ஓதுறத வச்சு உங்களுக்கு எந்த சூறா வச்சு மனப்பாடம் பண்ண இயலுமா? ஓதவா செய்யறாங்க, கடிச்சு திங்கிறாங்க, அப்ப மென்று முழுங்குறாங்க. அப்ப குர்ஆனை நிறுத்தி நிதானமா, இன்னும் சொல்ல போனா 20 ரக்காத்து தொழுகிறார்களே, அந்த பள்ளியில 40 நிமிஷத்தில் 20 ரக்காத்தை முடித்தால் நம்முடைய மர்கஸ்ல 8 ரக்காத்து 1 மணி நேரத்தில் தொழுகிறோம். நேரத்தில் நம்ம தான் கூட இருக்கிறோம். நேரத்தில் 8 ரக்காத்து தொழுகிறதுக்கு நமக்கு தேவை 1 மணி நேரம் தேவைப்படுது. 20 ரக்காத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் என்னது? 40 நிமிஷம். அப்ப எப்படி நீங்க தொழுகிறீங்க? அப்ப கை நிறைய கழுத விட்டுன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இருந்தா ஏத்துக்குவானே, கை நிறைய இருக்கணும் வாங்கிட்டு போனா நல்லதா இருக்கணுமா? சரக்கு நல்லதா இருக்கணுமா இல்லையா? நிறைய இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, நிறைய இருக்கு, சரக்கு சரியா இல்லையே, எல்லாம் டேமேஜா இருக்குதே. அப்ப தரமான குவாலிட்டியான சாமான் கத்தரிக்காய் வாங்குறதா இருந்தா கூட அது எத்தனை வகையா அதை பரட்டி பரட்டி பார்த்து வாங்குறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய இபாதத்தை மட்டும் இப்படி கண்ணா பின்னாடி செய்வீங்களா? அப்ப அதை வச்சு நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த 20 ரக்காத் தொழுகிறது இருக்க, அதுல ருக்கு சரியா இருக்காது, சஜிதா சரியா இருக்காது. அல்லாஹ் அக்பர் சமீஅல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ் அக்பர் சமீஅல்லாஹு லிமன் ஹமீதா, என்ன ஓதுறீங்க? அதுல ஒண்ணும் கிடையாது. அப்ப சனா ஓதுறது இல்ல, சூரா ஒழுங்கா ஓதுறது இல்ல. அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சா அந்த அலிஃப் லாம் மீம்ங்கிற வார்த்தை மட்டும் தான் விளங்கு, மீதி உள்ளதெல்லாம் அவர் வாயில நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. இருக்கா இல்லையா? இப்படியான தொழுகையில விளையாடுறாங்க. அதனால நீங்க நம்பரை பார்க்காதீங்க. 8 இபாதத்தை குறைச்சுதான் நினைக்காதீங்க. 8 தான் ரொம்ப நேரம் செய்யணும். 8 தொழக்கூடிய ஊர்கள்ல தான், தௌஹீத் ஜமாத்துல தான் அதிகமான நேரங்கள்ல நிறுத்தி நிதானித்து சுன்னத்தான முறை பிரகாரம் அந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. நேரத்தை குறைக்கிறது சோம்பேறித்தனத்துக்காக நாம இதை செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்கிற அடிப்படையில் செய்கிறோம். 5வது அத்தியாயம் 96வது வசனத்தில் கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று திருக்குர்ஆனில் கூறுகையில் சிலர் நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று கூறுகின்றார்கள். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று சொல்றாங்க. குர்ஆன்ல 596 வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்களாமா? காட்டுறாங்க வளருக்கு. 596 வசனம் வந்து நண்டு சாப்பிடுறது ஹராம்னு சொல்லல, நண்டு சாப்பிடுறது ஹலால் என்று சொல்லுது. 596 வசனம் என்ன சொல்லுது? நண்டு சாப்பிடுறது ஹராம் என்று சொல்வதாக அவங்க சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்க? உஹில்ல லக்கும், அந்த 596 வாசிக்கிறேன். உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. உஹில்லனா ஹலால். உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. சைதுல் பஹரி, கடலில் வேட்டையாடி உண்பது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. கடல்ல நீங்க எதெல்லாம் பிடிக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஹலால். 596 என்ன சொல்லப்படுது? கடல்ல வேட்டையாடுகிற எல்லாமே உங்களுக்கு ஹலால். நண்டு, சுறா, திருக்க, திமிங்கலம் வந்து என்னென்ன நீங்க கடல்ல கிடைக்கிறதோ எல்லாமே ஹலால். விரும்பினா தின்னுங்க, திங்காம போங்க, அது ஒரு விஷயம். விருப்பம் இல்லாட்டி திங்கணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உடும்பு கறியை நமக்கு ஹலால் ஆக்குனாங்க, அவங்க திங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப அவங்க ஹலால் ஆக்குனதெல்லாம் திண்டு ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனா ஹராம்னு சொல்லிடக்கூடாது. அப்ப நண்டு என்பது வந்து கடல்ல உள்ளது தானே. எது உங்களுக்கு ஹராம் என்று கேட்டால், கடலா இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நமக்கு கேடு செய்யுதுன்னு வைங்க, அது ஹராம் ஆயிரும். கடல்ல உள்ள ஒண்ணு இருக்குது, இதை சாப்பிட்டா செத்து போயிருவோம், அது சாப்பிடக்கூடாது. விசஜந்து இருக்கும், அது சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உள்ளதை கழிச்சுக்கிறணும். அப்ப கடல் வாழ் உயிரினங்களா இருந்தாலும் வேற ஒரு தானியங்களாவே ஒரு இலையா இருந்தா கூட விச செடியை சாப்பிடலாமா? அந்த மாதிரி தவிர்த்துக்கிறதுக்கு கடல்ல இருக்குது. அப்படி உள்ளது இருந்தால் நீங்க தவிர்த்துக்கணுமே தவிர, அது இல்லை என்று சொன்னா மார்க்கத்தில் தடை என்று சொல்லி எந்த உணவையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கடல்ல கழிக்க கூடாது என்றுதான் 596 வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்கள் கடல்ல பிரயாணம் பண்ணி போறோம், குடிப்பதற்கு வைத்திருக்கிற நல்ல தண்ணீர் செலவழிந்து விட்டது, தொழுக நேரம் வருது, ஒழு செய்யணும். அப்ப கடல் நீரை எடுத்து நாங்க ஒழு செஞ்சுக்கலாமா? கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது நல்ல தண்ணி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அது தண்ணி கிடைக்காது, கடல் தண்ணி இருக்கும், எட்டி எடுத்துக்கலாம். அப்ப கடல் நீரை நாங்கள் எடுத்து அதில் ஒழு செஞ்சால் அந்த ஒழு கூடுமா, தொழுவலாமான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் பஹ்ரு தஹூருன் மாவுஹு ஹில்லுன் மைத்தத்துஹு, இந்த கடல் இருக்குதே அதுல உள்ள தண்ணீர் வந்து தூய்மை செய்யக்கூடியது, தாராளமா ஒழு செய்யுங்க. கேட்டது இது மட்டும்தான், கேட்காதுக்கு சேர்த்து சொல்றாங்க. அப்புறம் ஹில்லுன் மைத்தத்துஹு, அதுல செத்து போனதையும் நீங்க சாப்பிடலாம். இது கேட்காது. கேட்டது ஒழு செய்யலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்காதுன்னு சேர்த்து சொல்றாங்க, ஒழுவும் செஞ்சுக்கலாம். கடல்ல செத்து போச்சுல, நம்ம அறுத்தா திங்கிற மீன்லாம் செத்து போய் தானே திங்கிறோம். அதிகமான மீன்கள் வந்து செத்து போன நிலையில தான் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. கோழி ஆடு அறுக்கிற மாதிரி அறுத்த சாப்பிடுறோம் இல்ல. அப்ப அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹில்லுன் மைத்தத்துஹு, கடல்ல வந்து செத்தவைகளும் கூட உங்களுக்கு ஹலால் என்று கேட்காதுன்னு சொல்றாங்க. அப்ப கடல்ல வந்து நண்டு சாப்பிடக்கூடாது என்று மார்க்கத்தில் இருந்தா அத ரசூலுல்லாஹ் சொல்லாம இருந்திருப்பாங்களா? பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லி இருக்குதுல, அப்ப நண்டை ஏன் சொல்லல? பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நண்டு சாப்பிடாதன்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குதா? நபியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குதா? நண்டு சாப்பிடாத, திருக்க சாப்பிடாத, திமிங்கலம் சாப்பிடாத, சுறா சாப்பிடாத என்று, அதெல்லாம் நம்ம ஆளுக்கு மக்கூரு, ராலு சாப்பிடாத என்றெல்லாம் மக்கூரு கொண்டு இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க மதுஹப் கிதாபுகள்ல. இது குர்ஆன்ல உள்ளது இல்ல, ஹதீஸ்ல. அதுலயும் சட்டம் இப்படி, சாபி சாப்பிடக்கூடாது, ஹனபி சாப்பிடலாம், அப்படி வர. இந்த நண்டுகள்லாம் யாருக்கு? எல்லாத்துக்கும் ஹராம் இல்லையா? சாபிக்கு தான் கூடாது, ஹனபி தான் வெட்டலாமா. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடலாம், கடல்ல உள்ள அனைத்தையும் அனைவரும் சாப்பிடலாம், உறுத்தல் இல்லாம சாப்பிடலாம். ஆடு கோழியை சாப்பிடுற மாதிரி என்ன செய்யலாம், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சாப்பிடலாம். பிடிச்சா, மனசுக்கு பிடித்தால் சாப்பிடலாம், அதுக்கு தடை கிடையாது. அல்லாஹ்